போர்ஷ்ன்ற கார் நிறுவனத்தோட 6 ஸ்ட்ரோக் கான்செப்ட் ஒன்னு இருக்கு. நார்மலா ஒரு 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படினா 4 ஸ்ட்ரோக்கே வந்து மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா போர்ஷ் நிறுவனம் அதுல 2 ஸ்ட்ரோக்க வந்து இன்டியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இன்ட்ரஸ்டிங்கான விஷயமே. இதுல அவங்க யூஸ் பண்ணிருக்கிறதுல புதுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கிராங்க் ஷாஃப்ட். நார்மலான கிராங்க் ஷாஃப்ட் மாதிரி இல்லாம இவங்க அந்த கிராங்க் ஷாஃப்ட்ல பிளானட்டரி கியர்ஸ் செட் பண்ணிருக்காங்க. இதனால அவங்களால 2 டாப் டெட் சென்டரையும் 2 பாட்டம் டெட் சென்டரையும் அச்சீவ் பண்ண முடியுது. டாப் டெட் சென்டர் அப்படினா பிஸ்டன் எவ்வளவு தூரம் அதிகமா மேல போகுமோ அது டாப் டெட் சென்டர். பிஸ்டன் எவ்வளவு தூரம் அதிகமா கீழ ஒரு சிலிண்டருக்குள்ள வருமோ அது பாட்டம் டெட் சென்டர். இதனால 2 வித்தியாசமான கம்ப்ரஷன் அவங்களால பண்ண முடியுது. 2 வித்தியாசமான பவர் ஸ்ட்ரோக் அவங்களால கொடுக்க முடியுது. அப்புறம் கேம் ஷாஃப்ட்லயும் சில டிசைன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா 6 ஸ்ட்ரோக் நடக்குதுல, அப்போ வால்வ்ஸோட ஓபனிங் வந்து வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கேம் ஷாஃப்ட்லயும் வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. சரி, அடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து நார்மலா சக்சன் ஸ்ட்ரோக் தான். ரெண்டாவது ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், இதுவும் ஆஸ் யூசுவல் தான். மூணாவது பவர் ஸ்ட்ரோக்குமே ஆஸ் யூசுவல் தான். ஆனா இந்த நாலாவது ஸ்ட்ரோக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரோக்ல 3 விஷயம் நடக்குது. ஒன்னு அவுட்லெட் வால்வ் ஓபன் ஆகி எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகுது. ரெண்டாவது பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரோட செகண்ட் பொசிஷனுக்கு போகுது. இந்த செகண்ட் பொசிஷனுக்கு போகும்போது இவங்க 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இன்டியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால, அதுல யூஸ் பண்ற 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. வால்வ்ஸ் இல்லாம போர்ட்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி இவங்க போர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வழியா ஃபியூயலை இன்டேக் பண்றாங்க இந்த 4th ஸ்ட்ரோக்ல. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான ஃபியூல் உள்ள வந்து எக்ஸாஸ்ட வெளியே தள்ளுது பாத்தீங்களா, இதுக்கு பேரு ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு 2 ஸ்ட்ரோக்ல சொல்லுவாங்க. சோ ரெண்டாவது ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது ரீகம்ப்ரஷன். இதுக்கு முன்னாடி செகண்ட் ஸ்ட்ரோக்ல கம்ப்ரஷன் நடந்தது, இப்போ 4th ஸ்ட்ரோக்லயும் கம்ப்ரஸ் பண்றாங்க. அடுத்தது 5th ஸ்ட்ரோக் வந்து பவர் ஸ்ட்ரோக். அடுத்து 6வது ஸ்ட்ரோக் வந்து ஆஸ் யூசுவலா இந்த 4th ஸ்ட்ரோக்ல நடக்கிற மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வ் ஓபன் ஆகுது, இதுவும் எக்ஸாஸ்ட் ஆகுது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% பவர் எஃபிஷியன்சி அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 8 ஸ்ட்ரோக்ல நடக்கிற ஒரு விஷயம் 6 ஸ்ட்ரோக்லயே முடியுது. ரொம்ப பிரிசைஸான கம்ப்ரஷனால எங்களால எமிஷனையும் கம்மி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஃபியூல் எஃபிஷியன்சி என்ன ஆகும்? அதிகமாகுமா கம்மியாகுமா? அப்புறம் இந்த போர்ஷோட 6 ஸ்ட்ரோக் இன்ஜினை பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல விட்டுட்டு மோட்டோ ஃப்ரீக்கான ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.